எங்க கிளம்புன மாதிரி இருக்கு? எங்கம்மா? நான் வரட்டுமா? ஆமா, போற இடத்துக்கெல்லாம் கூட வாழ மாதிரி வா. சொல்லுமா. நம்ம வீட்டு வாடகை பணம் இன்னும் வந்து சேரல. அந்த கீதா இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல. அதான் கையோட என்னன்னு போய் கேட்கலாம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். கொடுத்தா ஆச்சு, இல்ல வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன். வரையா கூட? ஓ, வாடகை வீட்டாண்ட போறீங்களா? நான்லாம் வரலப்பா, நான் கிரிக்கெட் ஆட போறேன். இன்னத்துக்குள்ள கேட்டுட்டு நிக்கிற? கிளம்பு. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? மேடம், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு வீடா போய் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க, இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா? அடடே, கவர்மெண்ட் நின்று வந்திருக்காங்க. எதுக்கு நம்ம சொந்த வீடுன்னு சொல்லணும், வாடகை வீடுன்னு சொல்லி வைப்போம். அப்பதான் இன்னும் 4 வீடு கட்டி வாடகைக்கு விட முடியும். சார், நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா? இது வாடகை வீடு சார். ரொம்ப வருஷமா நாங்க இதுல தான் குடியிருக்கோம். ஏமா போய் சொல்ற? ஏய், சும்மா இருடே, எல்லாம் உன் நல்லதுக்காக தான். வாய் மூடிட்டு சும்மா இரு. அது வந்து ஓ, வாடகை வீடா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க பல வருஷமா இருக்கிறோங்க. எத்தனை வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்களாமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு. ஓ அப்படியா? ஒரு குடும்பத்துக்கு 2 வீடா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கவர்மெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல 2 வீடு 4 வீடு கொடுப்பாங்களா? யாருமா நீ? ஓ மன்னிச்சுக்குங்க சார், ஒரு வீடு தானே. சரி, எழுதிக்குங்க. சரி சொல்லுங்க, என்ன உங்க பேரு? உங்க வீட்டுக்கார பேரு என்ன? உங்க பையன் பேரு என்ன? எத்தனை பேர் இருக்கீங்க உங்க வீட்டுல? சார், நானும் என் பையன் என் வீட்டுக்காரர் சமீபத்துல தான் ஓடிட்டாரு சார். நிறைய கடன் ஆயிடுச்சா, அந்த கடத்தை கட்ட முடியாம ஓடிட்டாரு. நான் என் பையனை வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். கவர்மெண்ட்ல சொல்லி எனக்கு 2 வீடு கொடுக்கறதுக்கு சொல்லுங்க சார். நானும் என் பையன், எனக்கு ஒரு வீடு, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு குடும்பம் வரும்ல, அவனுக்கு ஒரு சேர்த்து ஒரு வீட்டை சொல்லுங்க சார்.